வணக்கம். துருக்கி மற்றும் பாகிஸ்தானின் த்ரோன் பவர் இந்தியாவிற்கு காத்திருக்கும் பெரிய சவால். விண்வெளிக்கு ஒரு டிக்கெட் பிளீஸ். இவைகளை பற்றி தான் இன்றைய பதிவுகள். அஜர்பைஜானில் துருக்கியினுடைய காஷ்மீர் தொடர்பாக ஏதேனும் போர் நிகழும் பொழுது துருக்கியினுடைய கூட்டாளியாக அஜர்பைஜான் போரில் களம் இறங்கிய பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி காஷ்மீர் போரில் பங்கெடுத்தால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று இப்போது அரசியல் வல்லுநர்களால் பேசப்படுகிறது. இரு நாடுகளுக்கு இடையே இருக்கின்ற உள்விவகாரம், இரு நாடுகளுக்கு இடையே இருக்கின்ற எல்லை பிரச்சனை என்று துருக்கி ஒதுங்கி போகாத சூழ்நிலை இந்த விவகாரத்தில் ஏற்படும் என்று அவர்கள் கணிக்கிறார்கள். ஏனென்றால் அஜர்பைஜான் போரில் பாகிஸ்தான் செய்த உதவி மட்டுமல்ல, துருக்கியை ஒரு இஸ்லாமிய தலைவராக சவுதிக்கு எதிராக நிலைநிறுத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறது. அதற்கு கைமாறாக நிச்சயமாக துருக்கி பாகிஸ்தானுடைய பக்கம் நிற்கும் அல்லது பாகிஸ்தானுக்கு தன்னுடைய மிகப்பெரிய ஆயுதமாக இப்போது விளங்கி கொண்டிருக்கும் த்ரோன்களை வழங்கி இந்தியாவிற்கு ஒரு பெரிய ஆபத்தை, ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என்று சொல்கிறார்கள். துருக்கியினுடைய த்ரோன் பவர் மட்டுமல்ல, லேசர் ஆயுதங்கள் கூட இந்தியாவிற்கு மிகப்பெரிய சவாலை எல்லையில் கொடுக்கக்கூடிய வல்லவையாக இருக்கின்றன. முதலில் த்ரோன்களின் பயன்பாட்டை உலகத்திற்கு காண்பித்தது செப்டம்பர் 11, 2001 பிறகு ஆப்கானிஸ்தானில் த்ரோன்கள் மூலம் தாக்குதலை நடத்தியது அமெரிக்கா. ஆனால் இப்போது துருக்கியினுடைய பேராப்தர் என்கின்ற இந்த த்ரோன்கள் தொழில்நுட்பத்தில் சிறந்த நாடாக துருக்கியை மேம்படுத்தி காட்டியிருக்கிறது. துருக்கியினுடைய பேராப்தர் TB2 என்கின்ற அந்த த்ரோன்கள் அமெரிக்காவினுடைய MQ-9 ரீப்பர் என்கின்ற த்ரோன்களின் எடையின் 8 1 பங்குதான் இருக்கிறது. வேகம் 80 மைல் வேகத்தில் பயணிக்கும். இது ஸ்மார்ட் மைக்ரோ மியூனிஷன் என்கின்ற 4 ஏவுகணைகளை கொண்டிருக்கிறது. இந்த ஏவுகணைகளை லேசர் வழிகாட்டிகள் செயல்படுத்துவதற்கு உதவுகின்றன. இது நடுத்தர உயர நீண்ட சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு த்ரோனாக இருக்கிறது. தந்திர உபாய ஆளில்லா வாகனமாக, உளவு கண்காணிப்பு, மறுமதிப்பீடு, ஆயுதமேந்திய தாக்குதல் என்று பெரிய அளவில் இந்த த்ரோன்கள் பயன்படுத்தப்படலாம். சிரியாவில் இந்த ஆண்டு ரஷ்யாவினுடைய தயாரிப்பான வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை தகர்த்தெறிந்தது இந்த த்ரோன்கள். இதனை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் இவ்வளவு குறைந்த உயரத்தில் பறந்து வந்து தாக்கும் இந்த த்ரோன்களுக்கு எதிராக இந்த பாதுகாப்பு அமைப்புகள் போதுமானதாக இல்லை என்று மீடியா படம் பிடித்தது. இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த த்ரோன் வருவதை கண்காணிக்க இயலவில்லை. நேட்டோ உறுப்பினராக இருந்து துருக்கி, அமெரிக்கா, ஜெர்மனி, இஸ்ரேல் த்ரோன்களின் சில பாகங்களை கனடாவில் இருந்தும் இறக்குமதி செய்து கொண்டிருந்தது. துருக்கியினுடைய நோக்கம் விரிவாக்கம், ஆக்கிரமிப்பு என்று போன பிறகுதான் இந்த நாடுகள் த்ரோன் தொழில்நுட்பத்தை துருக்கிக்கு வழங்குவதை நிறுத்தியது. அதற்குள் துருக்கி தானாக நின்று தன்னுடைய த்ரோன் தொழில்நுட்பத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விட்டது. 2014 தான் இந்த பேராப்தர் TB2 என்கின்ற த்ரோனை அது வடிவமைத்தது. 24 மணி நேரம் 34 நிமிடங்கள் 27,000 அடியில் அது பறந்தது. இதனால் துருக்கி சுயாதீனமாக, தன்னிறைவாக தானே த்ரோன்களை உருவாக்கி கொள்ளும் வல்லமையை படைத்தது. இதன் பின் ஆய்வுகள், மேம்பாடுகள், சோதனைகள் மேலும் மேலும் செய்து கிட்டத்தட்ட 104 ஆயுதமேந்திய த்ரோன்களை துருக்கிய ஆயுதப்படைக்கு வழங்கியது. அத்தோடு மற்ற நாடுகள் இதனை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டின. கத்தார், உக்ரைன் போன்ற நாடுகள் இதை வாங்கி இருக்கின்றன. இப்போது இந்தியாவுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கவலை இந்த த்ரோன்களை பாகிஸ்தானுக்கு துருக்கி விட்டுவிடக் கூடாது என்பதுதான். இந்த துருக்கிய த்ரோன்கள் எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பையும் கண்மூடித்தனமாக தாக்கி அளிக்கின்றன. ரஷ்யாவினுடைய பான்சேர் மற்றும் S-300 இதற்கு முன்பு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அதனால் இந்திய எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற பீரங்கிகள், வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள், கவச வாகனங்கள், டேங்குகள் போன்றவைகள் இந்த துருக்கிய த்ரோன்களுக்கு முன்னால் எப்படி நிற்கப் போகின்றன என்கின்ற ஒரு கவலை இந்தியாவிற்கு இந்நேரம் வந்திருக்கும் என்று ராணுவ நிபுணர்கள் கருதுகிறார்கள். சீனாவும் பாகிஸ்தானும் கொடிய த்ரோன் போர்களை இந்தியாவின் மேல் ஏவிவிட்டால் நிச்சயமாக இந்தியா ஒரு பெரிய சவாலை சந்திக்க நேரிடும். இந்தியாவிடமும் த்ரோன்கள் இருக்கின்றன. இஸ்ரேலினுடைய தேடுதல் மற்றும் ஹரோப் த்ரோன்கள் கண்காணிப்பு, உளவு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஹரோப் ஒரு தற்கொலை த்ரோன். எதிரியின் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை மிஞ்சுவதற்காக உருவாக்கப்பட்டது. 30 அமெரிக்க கார்டியன் த்ரோன்கள் இந்திய கடற்படைக்காக வாங்கலாம் என்று இந்தியா முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் இன்னும் துருக்கி போல உள்நாட்டிலேயே தனது ஆயுதமேந்திய த்ரோன்களை உருவாக்கி கொள்ளும் ஆற்றலை இந்தியா பெற்றிருக்கவில்லை.
அதனுடைய ஆயுத களஞ்சியத்தில் ட்ரோன்கள் என்பது பெரிய அளவில் இடம்பெறவில்லை. இந்திய எல்லை பாகிஸ்தான் சீனாவினுடைய அச்சுறுத்தலில் இருக்கிறது. இந்தியா விலையுயர்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குவது போலவே அந்த விலைகளை ஒப்பிடும் பொழுது குறைந்த விலையில் ஆயுதமேந்திய ட்ரோன்களை தானாகவே வடிவமைத்து உருவாக்கிவிட்டால் இந்தியாவிற்கான வெற்றி என்பது உறுதியாகும். வான் பாதுகாப்பு அமைப்பை விட இந்த ஆயுதமேந்திய ட்ரோன்கள் என்பது மிக முக்கியம் என்பதை துருக்கி அஜர்பைஜான் போரில் உலகிற்கு காண்பித்து விட்டது. சிரியா, லிபியாவிலும் அது தன் செயலாற்றலை நிரூபித்திருக்கிறது. சவுதி அரேபியா கூட அவ்வளவு திறமையான வான்வெளி பாதுகாப்பை நிறுத்தி வைத்திருந்த போதிலும் கிளர்ச்சியாளர்களின் ஆயுதமேந்திய ட்ரோன்களுக்கு முன்னால் அந்த அமைப்பு போதுமானதாக இல்லாததினால் நாட்டின் எண்ணெய் வயலில் பேரழிவு ஏற்பட்டது. அதிக சுறுசுறுப்பாக ரேடார்களின் கண்களில் படாமல் தந்திரமாக காரியங்களை செயலாற்றுவதில் இந்த ஆயுதமேந்திய ட்ரோன்கள் நம்பர் 1 இருக்கின்றன. இந்தியாவினுடைய DRDO உடனடியாக விழித்துக் கொள்ள வேண்டும். ட்ரோன் டெவலப்பர்களை உருவாக்க வேண்டும். அதிநுட்பமான வலிமையான ட்ரோன்களை உருவாக்கி எல்லையை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் எதிர்காலத்தில் ஒரு போரை நிர்ணயம் செய்யக்கூடிய, ஆட்டத்தினை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையான ஆயுதமாக நிற்கிறது. அப்போதுதான் இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு ஒரு உறுதி ஏற்படும். அடுத்து விண்வெளிக்கு ஒரு டிக்கெட் என்று சொல்லக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. ஸ்பேசெக்ஸ் நாசாவினுடைய Crew 1 என்கின்ற விண்வெளி பயணம் என்பது வரலாற்றில் மிக முக்கியமானதாக கருதுகிறார்கள். ஏனென்றால் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஹியூமன் ஸ்பேஸ் கிராஃப்ட் சிஸ்டம், அதாவது தமிழில் முதல் வணிக மனித விண்கல அமைப்பு என்று கூறலாம். 6 குழு பயணமாக திட்டமிடப்பட்டதில் முதல் குழுவை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு இப்போது நாசாவும் ஸ்பேசெக்ஸும் சேர்ந்து அனுப்பியிருக்கின்றார்கள். 27 மணி நேரத்தில் ஸ்பேசெக்ஸின் Crew Dragon விண்கலம் அழைத்து சென்றிருக்கிறது. நவம்பர் 14, 2020 பயணம் மேற்கொள்ள வேண்டியது. ஆனால் வானிலை சரியில்லாத காரணத்தினால் தடைபட்டு நவம்பர் 16 அன்று விண்கலம் அனுப்பப்பட்டது. Crew 1 பால்கன் ராக்கெட் மூலம் சென்ற முதல் செயல்பாட்டு விண்கலம். 2020-21 3 இது போன்ற களங்களை அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதில் முதல் களம் இப்போது சென்றிருக்கிறது. விண்வெளிக்கு ஒரு டிக்கெட் போடுப்பா என்று சொல்லக்கூடிய பயண நிகழ்வை நடத்த வேண்டும் என்பதற்காக நாசாவும் ஸ்பேசெக்ஸ் என்ற தனியார் நிறுவனமும் இணைந்து அமெரிக்காவில் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். கமர்ஷியல் ராக்கெட்டில் கார்கோ குழு என்று செலவு செய்யக்கூடிய வகையில் ஒரு குறைந்த கட்டணத்தில் விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்டு சர்வசாதாரணமாக போயிட்டு வர வேண்டும் என்று நோக்கத்துடன் இந்த திட்டத்தினை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். விண்வெளி பயணத்தில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக இதை கருதுகிறார்கள். அதிக மக்கள், அதிக அறிவியல், அதிக வர்த்தகம் என்று சர்வதேச விண்வெளி மையத்தை திறந்துவிட பார்க்கிறது நாசா. இந்த Crew 1 என்ன செய்ய போகிறார்கள் என்று பார்க்கும்போது ஏற்கனவே சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கின்ற குழுவோடு இவர்கள் சேர்வார்கள். அத்துடன் இவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட பணிகளை அங்கே செய்ய போகிறார்கள். இவர்களுக்கு என்னென்ன பணிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றன என்றால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸ்பெடிஷன் 1 இலக்குகளாக இருந்த மைக்ரோ கிராவிட்டி ஆய்வுகளை இவர்கள் மேற்கொள்ள போகிறார்கள். அத்தோடு குழுவினர் தங்களுக்கு உணவு மற்றும் உடலியல் குறித்த விஷயங்களை எல்லாமே ஆராய போகிறார்கள். கமர்சியலாக, வர்த்தக ரீதியாக மக்களை விண்வெளி மையத்திற்கு அனுப்பி வைக்கும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படும், உணவு மாற்றத்தில் என்னென்ன விஷயங்கள் ஏற்படுகின்றன, நோய் எதிர்ப்பு செயல்பாடு எப்படி இருக்கிறது, குடல் நுண்ணுயிரியலில் உணவு மேம்பாடுகளின் விளைவுகள் எப்படி ஏற்படுகின்றன, அது விண்வெளி பயணத்திற்கு எவ்வாறு உதவுகிறது, உணவு மாற்றங்கள் எப்படியெல்லாம் உடலை பாதிக்கின்றன, மூளையினுடைய செயல்பாட்டை எவ்வாறு விண்வெளி பயணம் பாதிக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இவர்கள் ஆராய போகிறார்கள். இந்த சோதனைகளை முடித்தவுடனேயே இவர்கள் திரும்பி 2021 வசந்த காலத்தில் பூமி வந்து சேர்வார்கள். அதற்கு பின்பு அடுத்த குழு தயாராகி விண்வெளி பயணத்திற்கு செல்லும். 210 நாட்கள் விண்வெளியில் தங்கக்கூடிய சூழலில் அந்த விண்கலம் இருந்தாலும் இவர்கள் தங்கள் பணியை முடித்தவுடனேவே திரும்பி வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போது விண்வெளிக்கு சென்ற 4 பேருமே மத்திய வயதில் உள்ளவர்கள். நாசா சான்றளிக்கப்பட்ட வணிக அமைப்பின் முதல் விண்வெளி களத்தில் சென்றவர்கள் என்ற பெருமையை இவர்கள் பெறுகிறார்கள். இப்படி குழுக்களாக அனுப்பி சோதனைகள்லாம் முடிந்து ஒரு நாள் விண்வெளிக்கு 7 நாட்கள் சுற்றுலா செல்கிறீர்களா என்று ஒரு அறிவிப்பு வெளிவரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.